இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக மில்க் பவுடரை வச்சு ரஸ்மலாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துப்போம். இது கூடவே கொஞ்சமாக சாஃப்ரான், ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துப்போம். தேவையான அளவு சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். பால் நல்லா திக்காகி வந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் பால் பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு ஒரு முட்டையை சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அடுத்து கையில் ஆயிலை கிரீஸ் பண்ணிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிப்போம். இப்போ எல்லாத்தையும் இந்த ஷேப்புக்கு மாற்றிக்கலாம். அடுத்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பால் லைட்டாக கொதி வரும்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்து கொஞ்ச நேரத்திலேயே இந்த ரசமலாய் எல்லாம் டபுள் சைஸ் ஆகிடும். மெதுவாக திருப்பி விட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது மேலேயே நட்ஸு சாஃப்ரான்லாம் சேர்த்து நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரசமலாயை கட் பண்ணி பார்ப்போம். நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மிலாவிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.